Hello friends, I am Nalini Rajagovindan from Ponvirus Citadel. இந்த வீடியோல நம்ம hypothesis testing ஒரு problem statement கொடுத்திருக்கோம். அதை தொடர்ந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து நிறைய questions 4 questions கொடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க correct answer கண்டுபிடிக்கணும். And இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட previous video நீங்க பார்க்கலைன்னா அதை போய் பாருங்க. அதில் hypothesisனா என்ன, hypothesis நல்ல hypothesis எப்படி எழுதணும், alternate hypothesis எப்படி எழுதணும், and what are the errors in hypothesis testing, type 1 error na enna, type 2 error na enna, அதோட consequences என்ன, அதை எப்படி avoid பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பின்னாடியே சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸ்டடி திஸ் எக்ஸாம்பிள். A school in the metropolitan city wants to check the temperature of students randomly during COVID period to allow them attending a class or to send them back home. The temperature threshold is determined as 98.6 degree Fahrenheit. Students are randomly selected for testing the temperature, and any students having temperature above 98.6 degree Fahrenheit is sent back home, and students with 98.6 or lesser degree Fahrenheit is allowed to enter the classes, attend the classes. Right, இதுதான் இப்போ சினாரியோ. இப்போ இதில் என்ன சொல்றோம், ஒரு ஸ்கூல் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஸ்கூல் கோவிட் பீரியட்ல எல்லாரையும் அலோவ் பண்ணாம எல்லாருக்கும் திடீர்னு எல்லாரும் ஃபீவர் இருந்தால் என்ன பண்றது, பசங்கள்கிட்ட ஃபீவர் பரவிடுது. ஸோ ஜாகிரதையா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட டெம்பரேச்சரையும் மெஷர் பண்றதுன்னு ஒரு ப்ரப்போசல் வந்தது. ஸோ இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்னது, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணும்பொழுது அதிகமாக ஆயிருந்ததுன்னா, அதாவது 98.6 அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தது, சம்டைம்ஸ் ஹைப்போதெர்மியான்னு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம். அப்படி குறைச்சலாக இருந்தது 98.6 இருந்ததுன்னா அவங்கள ஸ்கூலுக்குள்ளே விட்டுறது, அட்டன் பண்ணலாம், மற்ற பசங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம். பட் 98.6 ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. அது டெஸ்ட் பண்ணும்போது இவங்க, அது பெரிய ஸ்கூல் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லிட்டோம், அதில் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அந்த செக்யூரிட்டியால் முடியாது. ஸோ ரேண்டமாக எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேண்டமாக எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதில் எரர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சினாரியோ, இதுதான் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ பின்னாடி கொஸ்டின் வருது which you have to answer. இப்போ 4 MCQ இருக்கு. அந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினை படிங்க, ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, கொஸ்டினை படிங்க, ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, கொஸ்டினை படிங்க, அண்ட் இந்த சாய்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணுங்க. பின்னாடி உங்களால் முடியலன்னா சொல்யூஷன் ஃபுல் டீட்டெயிலோட கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் டைப் 1 எரர் இன் திஸ் சினாரியோ? இந்த கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு 98.6 டிகிரிக்கு கீழே இருக்கிறவங்கள உள்ள அனுப்பிச்சிடுறாங்க ஸ்கூலுக்கு. அண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா டெம்பரேச்சர் வெளியில் அனுப்புறோம். இதான் சினாரியோ. இப்போ கொஸ்டின் என்னது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டைப் 1 எரர் இன் திஸ் சினாரியோ? ஆப்ஷன் ஏ, sending students back home when they have fever. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீவர் இருக்கிறதுனால வீட்டுக்கு அனுப்புறது ஒரு ஆப்ஷன். ஃபீவர் இருக்கு, ஸோ வீட்டுக்கு அனுப்புறோம், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, நாட் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஹோம் when they do not have fever. அவங்களுக்கு ஃபீவர் இல்லை, அதனால வீட்டுக்கு அனுப்பல, உள்ள கிளாஸுக்கு அனுப்புறோம், செகண்ட் ஆப்ஷன் பி. தேர்ட் ஆப்ஷன் சி, sending students back home when they do not have fever. ஃபீவர் இல்லை, ஆனால் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறோம், இது சி. ஃபோர்த் ஆப்ஷன் டி, நாட் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஹோம் when they have fever. ஃபீவர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, ஆனால் அவங்கள வீட்டுக்கு அனுப்பல, கிளாஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ இதுதான் 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ now tell me which one is type 1 error. What are the consequences of type 1 error in this scenario? இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதான் question number 1. Okay. Now, question number 2. All same, but only the type of error is different here.
What are the consequences of type 2 error in this scenario? All the options are same. See A, sending students back home when they have fever. B, not sending students back home when they do not have fever. C, sending students back home when they do not have fever. D, not sending students back home when they have fever. தமிழ்ல சொல்லணும்னா A என்னது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீவர் இருக்குது, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறோம். A. B, ஃபீவர் இல்ல, அவங்கள வீட்டுக்கு அனுப்பல. C, ஃபீவர் இல்ல, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறோம். D, ஃபீவர் இருக்கு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பல. So இந்த 4 ஆப்ஷன் கேர்ஃபுல்லா படிங்க and tell me the answer for the question. What are the consequences of type 2 error னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அது என்ன ஆகும், இதுல எது அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். Okay. Now next question, third question, with reference to safety, which error has more serious consequences in this given scenario? So இந்த கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட், கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன்ல எந்த எரர் ரொம்ப சீரியஸ் டேஞ்சர்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் A டைப் 1 எரரா, ஆப்ஷன் B டைப் 2 எரரா? எது ரொம்ப சீரியஸ் டேஞ்சர் with reference to safety point of view? So நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். This is question number 3. And now the fourth question. What significance level should the school use to reduce the probability of more serious error occurring? அதாவது the dangerous error எதுவோ அது நடக்காம இருக்கிறதுக்கு, அதை மினிமைஸ் பண்றதுக்கு ஸ்கூல் என்ன ஆல்பா லெவல், the level of significance எதை வச்சுக்கணும்? இந்த ஃபாலோயிங் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 0.01 லெவலை வைக்கணுமா, B 0.05, and C option 0.10, and option D 0.005. So எந்த level of significance வைக்கணும் so that serious error நடக்காம இருக்கும்? இதுதான் fourth question. இங்க 4 questions-க்கு ஆன்சர் கொடுத்துட்டேன், பின்னாடி டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். So first question-க்கு correct answer C. That is, what are the consequences of type 1 error? C, option C is correct answer. For question number 2, what are the consequences of type 2 error? The correct answer is D. And the third question, which is the more serious type with reference to safety point of view? More dangerous error, type 1 error or type 2 error? B is the correct answer. That is type 2 error. And for the fourth question, what will be the level of significance, alpha level, to prevent the more serious error occurring? So for this, the answer option, correct option is C. Now we will see the detailed explanation for the correct answers. So in the ப்ராப்ளத்துக்கு இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் டவுன் தி நல் ஹைபோதசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நல் ஹைபோதசிஸ் இஸ் ஆல்வேஸ் தி நார்மல் திங், தி நார்மல் திங் விச் இஸ் ரொட்டீனா நடக்கிறது தான் நல் ஹைபோதசிஸ். இப்போ நார்மலா ரொட்டீனா நடக்கிறது என்னது? தட் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் தேர் நாட் ஹேவிங் டெம்பரேச்சர், தே டோன்ட் ஹேவ் ஃபீவர், அப்படிதான் நார்மல். ஸோ அதுதான் நம்ம நல் ஹைபோதசிஸ் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட நல் ஹைபோதசிஸ் NO N0 என்னது கொடுத்துருக்கோம், is lesser than or equal to 98.6 degree Fahrenheit, which is the normal temperature, normal body temperature, which means no fever. அதுதான normal. COVID நார்மலா இல்ல, COVID abnormal. So null hypothesis N0 என்ன எழுதிருக்கோம், is lesser than or equal to 98.6 degree Fahrenheit. Sometimes சில பேருக்கு 98.6 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஹைப்போதெர்மி, அதுக்கு கீழே போகாது, ஆனாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் போடணும் அதுல. No fever தான் இங்க normal. So that is our null hypothesis. Always remember that null hypothesis, the normal routine thing happening. Alternate hypothesis தான் challenge for the new claim, வேற என்னமோ சொல்ல வரும், அதுதான் alternate hypothesis வைக்கணும். So இப்போ alternate hypothesis NA, A for alternate hypothesis.
NA என்ன வச்சிருக்கோம் இஸ் கிரேட்டர் தென் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீவர் இருக்குங்கிறது கிளைம் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபீவர் ஸோ கிரேட்டர் தென் போட்டோம். NA anything greater than 98.6. So see that நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் null hypothesis-உம் alternate hypothesis-உம் the mathematically opposite. இது வந்து 98.6-உம் அதுக்கு கீழே இருக்கிறதும் null. Alternate hypothesis anything above 98.6. So null இல்லாதது எல்லா எலிமெண்ட்டும் இங்க alternate hypothesis-ல வந்துடும். So இதுதான் when we say they are mathematically opposite. இது கீழே இருக்கிறது 98.6 கீழே, இது 98.6 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல. So they are mathematically opposite ன்னு சொன்னோம். And they when put together null hypothesis-யும் alternate hypothesis-யும் சேர்த்து பார்த்தோம்னா எல்லா டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வந்துச்சு. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே இருக்கிறதுனா எல்லா நம்பரும் தான். And 98.6க்கு மேல இருக்கிறதுனா எல்லா நம்பரும் தான். So that includes all the elements. So நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். So அதே ஸோ கரெக்டாக அவங்க null hypothesis-உம் alternate hypothesis-உம் ஃபர்ஸ்ட் எழுதினோம். So null hypothesis alternate எழுதின பிறகு அடுத்தது என்ன பண்ணணும், என்ன இதுல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த null hypothesis நம்ம ஒரு காலம் போட்டு ரோ ஹெட்டிங் காலம் ஹெட்டிங் போட்டு என்னென்ன 4 பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்க செக்கர் போர்ட் போட்டு அந்த 4 பாசிபிலிட்டிஸையும் அரைவ் பண்ணலாம். இல்லை டைரக்டா நம்ம ஈஸியா பண்றதுனாலும் பண்ணலாம். நான் இங்க டைரக்டா லிஸ்ட் பண்ணியிருக்கேன் 1 2 3 4ன்னு. சப்போஸ் யூ வாண்ட் டு புட் ஆல் தி 4 காம்பினேஷன் எப்படி போடுறதுன்னா நீங்க ஹெட்டிங் போடுங்க. என்ன போடுங்க, டெசிஷன் ரோ ஹெட்டிங் என்ன கொடுப்பீங்க, டெசிஷன் டேக்கன். அதுல டெசிஷன் என்னவா இருக்கணும், யூ ரிஜெக்ட் தி ஹைபோதசிஸ் ஆர் ஃபெயில் டு ரிஜெக்ட். அது காலம் ஹெட்டிங் என்ன கொடுப்பீங்க, இன் ரியாலிட்டி தி நல் ஹைபோதசிஸ். இங்க நம்ம எடுக்கிற டெசிஷன் இங்க வந்து ரியலா என்னது, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டீங்கன்னா இது ரெண்டையும் சேர்க்கணும். ரோவையும் காலத்தையும் கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் சேர்த்து அந்த பாக்ஸ்ல போடுவீங்க. ஸோ போட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எது கரெக்ட் டெசிஷன், எது டைப் 1 எரர், எது டைப் 2 எரர்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் என்னென்ன வந்திருக்கு. சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஹோம் when they have fever. ஸோ ஃபீவர் இருக்கு, உங்களை வீட்டுக்கு அனுப்புறீங்க, இது கரெக்ட் தானே, ஃபீவர் இருந்ததுனால வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, திஸ் இஸ் அ கரெக்ட் டெசிஷன். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் ஆப்ஷன் 2 அங்கே பின்னு கொடுத்துருக்கோம், இங்கே 2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நாட் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஹோம், அதாவது allowing them to attend the classes along with other children when they do not have fever. fever இல்ல, அதனால அவங்கள கிளாஸ்க்கு அனுப்புறீங்க, இது செகண்ட் ஆப்ஷன். this is also a correct decision. fever இல்ல, கிளாஸ்க்குள்ள allow பண்றீங்க, this is also a correct decision, isn't it? correct. okay, no problem. no, third option, C option பாருங்க. sending students back home when they do not have fever. they do not have fever. fever இல்ல, நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கு, ஆனா அவங்கள நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. so this is the wrong decision. and இது என்ன டைப் எரர், டைப் 1 எரர். ஏன், you are rejecting the null hypothesis when it is true. what is null hypothesis? no fever. இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீவர் இல்ல, so null hypothesis is true. ஆனா ட்ரூவா இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. so this is an error. அதனால நீங்க என்ன பண்றீங்க, null hypothesis ட்ரூவா இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணனால ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீவர் இல்லாத பொழுதும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க. so this is a mistake. so this is your first question. what is first question? what is the consequences of type 1 error? so type 1 error நடந்ததுன்னா என்ன அர்த்தம், you are sending students back home when they do not have fever. fever இல்லாத பொழுது அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, பேரண்ட்ஸ் வந்து கத்த போறாங்க. இதுதான். so answer for question number 1 is 3ல அங்க என்ன கொடுத்திருக்கோம், C-ன்னு கொடுத்திருக்கோம், ABCDன்னு கொடுத்திருக்கோம், 1 2 3ன்னு கொடுக்கல, so C-ன்னு மாத்திங்க. so question number 1க்கு என்ன correct answer? C, this option. இங்க third option. okay, and fourth option வாங்க, not sending students back. fourth possibility, நம்ம 4 possibility என்ன நடக்க கூடும்னு பார்க்கறோம். not sending students back home, அதாவது allowing them to attend the classes when they have fever. so இதுவும் எரர் தானே, இவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, ஃபீவர் இருக்கு, அதுதான் நம்ம மெயின் பர்பஸே ஆரம்பிச்சோம். எதுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம், கோவிட் எல்லாருக்கும் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் இருக்க பசங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பலாம்,
இல்லாதவங்கள கிளாஸ்க்கு அனுப்பலாம்னு நம்ம முடிவு பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். when they have fever we are not sending them back home, வீட்டுக்கு அனுப்பல அப்படின்னா என்ன அர்த்தம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ண விட்டுட்டோம். this is also a wrong decision. and what is this type of error called? type 2 error. எப்படி இந்த type 2 error வந்தது? because we fail to reject the null hypothesis. not reject, fail to reject null hypothesis when it is false. so null hypothesis என்ன, fever இல்ல. falseனா என்ன அர்த்தம், fever இருக்கு. fever இருக்குங்கும் போது நம்ம என்ன அனுப்பிச்சிருக்கணும், வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், fail to reject. அது ரிஜெக்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த null hypothesis அக்செப்ட் பண்ணி பசங்களுக்கு fever இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விட்டுட்டோம். எதர் இந்த மிஸ்டேக் எப்படி நடந்திருக்கலாம்னா, குவாலிட்டி தெர்மாமீட்டரா இருக்கலாம், இல்ல ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபீவர் இருக்கிற பையனை செக் பண்ணாமையே உள்ள விட்டுருக்கலாம். ஸோ எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் திஸ் இஸ் த ராங் டெசிஷன், நாட் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஹோம் when they have fever. and this type of error க்கு என்ன பேரு, type 2 error. அப்படின்னா என்ன அர்த்தம், not rejecting the null hypothesis when it is false. so இதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரியும். when you are rejecting the null hypothesis when it is true, it is called type 1 error. when you are not rejecting the null hypothesis when it is false, and that type of error is called type 2 error. so for your the answer for question number 2 என்ன கேட்டது, what are the consequences of type 2 error நடந்ததுன்னா என்ன நடக்கும், you are not sending students back home when they have fever. so fourth option என்னது, A, B, C, D. D is the correct answer for the second question. so first question க்கும் second question க்கும் நம்ம ஆன்சரை பார்த்துட்டோம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம third question, fourth question பார்ப்போம். third question என்னது, which type of error in the given scenario from safety point of view, which type of error has got more serious or more dangerous அப்படின்னு கேட்கும். serious consequence எந்த type of error, type 1 error ஆ, type 2 error which is more serious? the type 2 error will be more dangerous in this case. ஏன் type 2 errorல என்ன பண்றோம் நம்ம, you are allowing the students having temperature to attend the class. அதுதானே type 2 error. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, அவங்களை தூக்கி நீ கிளாஸ்க்குள்ள விட்டுற, அப்போ என்ன அர்த்தம், தே ஆர் எக்ஸ்போஸ்ட், மற்ற சில்ட்ரனோட மிக்ஸ் பண்ண விட்டுறீங்க. ஸோ மற்ற சில்ட்ரனுக்கும் கோவிட் வர வாய்ப்பு அதிகமாயிடுது. ஸோ இது டேஞ்சரா, ரொம்ப டேஞ்சரா, இல்ல ஃபீவர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க, அது டேஞ்சரா? அது டேஞ்சர் இல்லை, அது வந்து ப்ராப்ளம் தான் வரும். பேரண்ட்ஸ் வந்து கத்துவாங்க, என் பையனுக்கு ஃபீவரே இல்லை, ஏன் அனுப்பிச்சு விட்டீங்கன்னு. அது டைப் 1 எரர். ஸோ அது பேரண்ட்ஸை சமாளிச்சுக்கலாம், நாங்கள் டெம்பரேச்சர் பார்த்த போதே இருந்தது என்னோ சொல்லிக்கலாம். ஸோ அது சீரியஸ் இஷ்யூ இல்லை. ஆனால் நீங்கள் டெம்பரேச்சர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ்க்குள்ளே விட்டுச்சிங்கன்னா இங்கே மற்ற சில்ட்ரன் எல்லாருக்கும் இந்த வைரஸ் பரவ வாய்ப்பு உண்டு. ஸோ விச் இஸ் மோர் சீரியஸ் ஹியர், டைப் 2 எரர் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃப்ரம் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டுமே எரர் தான், ஞாபகம் வச்சுங்க. ஃபீவர் இல்லாத பையனை வீட்டுக்கு அனுப்புறதும் மிஸ்டேக், எரர் தான். ஆனா அது வந்து சின்னது, கொஞ்சம் ரொம்ப சமாளிச்சுக்கலாம். ஆனா இந்த எரர், அதாவது ஃபீவர் இருக்கிற பையனை கிளாஸ்க்குள்ள விட்டு எல்லாருக்கும் கோவிட் வர வைக்கிறதுங்கிறது மோர் சீரியஸ், மோர் டேஞ்சரஸ். ஸோ இந்த டைப் 2 எரரை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ third question என்னது, which is more serious, more dangerous. so for answer for question number 3 is B option. A வந்து type 1 error, B வந்து type 2 error. type 2 error தான் நம்ம இங்க பார்த்துட்டோம். so for question number 3 the option is B. and fourth question வரும். fourth question என்னது, in order to, what will you keep, what the school will select as alpha level, the level of significance, எந்த நம்பரை செலக்ட் பண்ணும் in order to minimize the type 2 error. ஸோ இப்போ நமக்கு எது டேஞ்சர்னு பார்த்தோம், டைப் 2 எரர் தான் ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தோம். ஸோ அந்த எரரை தான் நம்ம குறைக்கணும். டைப் 1 எரர் நடந்தால் பரவாயில்ல, ஸோ டெம்பரேச்சர் இல்லாத ஸ்டூடெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட பரவாயில்ல, அந்த டைப் 1 எரர் பரவாயில்ல. பட் டைப் 2 எரரை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபா லெவல் சிக்னிஃபிகன்ட், ஆல்ஃபா லெவலை ஹையாக வைக்கணும். ஸோ ஆல்ஃபா லெவலை ஹையாக வச்சா டைப் 1 எரர் அதிகமாகும், டைப் 2 எரர் குறையும். ஸோ நம்ம இப்போ எதை மினிமைஸ் பண்ணணும், டைப் 2 எரர் தான் குறைக்கணும், பிகாஸ் டைப் 2 எரர் இஸ் மோர் சீரியஸ். ஸோ ஆல்ஃபா லெவலை
அதிகமா வைக்கணும். இந்த கொடுத்திருக்க 4 நம்பர்ல எது அதிகம், எந்த நம்பர் அதிகம்? 0.10ங்கிற நம்பர் தான் ஜாஸ்தி. மத்ததெல்லாம் பாருங்க 0.011, இன்னொன்னு 0.05, இன்னொன்னு 0.005. இதெல்லாம் lesser number, but which is the bigger number? 0.10. So இந்த நம்பரை நம்ம ஆல்பா லெவலா வச்சோம்னா டைப் 1 எரர் குறையும். ஐம் சாரி, டைப் 1 எரர் அதிகமாகும். ஸோ ஆல்பா லெவல் இங்க நம்ம பெரிய நம்பரை வச்சிருக்கோம். ஸோ நம்பர் ஆல்பா லெவல் அதிகமா வைக்கும் போது you are increasing the chances of type 1 error to occur. So type 1 error அதிகமா நடக்கும். But type 2 error will be minimized, reduced. நம்மளோட நோக்கம் வந்து type 2 error குறையணும், the danger குறையணும். ஸோ ஆல்பா லெவலை எவ்வளவு அதிகமா முடியுமோ அவ்வளவு அதிகமா. இங்க எது அதிகமா இருக்கிறது நம்பர்ல? 0.10ங்கிறது. ஸோ which is your answer? மூணாவது ஆப்ஷன் சி, ABC மூணாவது. So C option is the correct answer. So we increase by keeping the alpha level high, we are increasing the probability of type 1 error occurring. அதாவது நிறைய பசங்க வந்து ஃபீவர் இல்லைனாலும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், அதான் எரர். அது பரவாயில்லை. ஆனா எனக்கு ஒரு பையன் கூட ஃபீவர் இருக்கிறவன் உள்ள வந்துடக்கூடாது, மற்ற பசங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் என்னோட முக்கிய நோக்கம். அதனால நான் என்ன பண்றேன், ஆல்பா லெவலை அதிகமா வச்சு, இருக்கிறதுல அதிகம் இங்க என்னது 0.10 வச்சுட்டேன்னா என்னோட டைப் 1 எரர் நிறைய நடக்கும். ஆனா டைப் 2 எரர், தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எரர் நடக்காது. மினிமைஸ். இதுதான். ஸோ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 இஸ் சி. புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ பாத்தீங்கன்னா there is always a trade off. ட்ரேட் ஆஃப்னா என்னது? ஒரு வணிகம், வியாபாரம். என்ன வியாபாரம்? நெகோசியேஷன். என்ன பண்றோம், இது கூட வேணும், இது குறைச்சு வேணும். டைப் 1 எரர் கூட வச்சா டைப் 2 எரர் குறையும், டைப் 2 எரர் குறைச்சு வச்சா டைப் 2 எரர் அதிகமாகும். ஸோ இந்த ரிசர்ச்சர் தான் அதை டிசைட் பண்ணணும். அவருக்கு என்ன வேணும், அவரோட நல் ஹைபோதசிஸ் என்ன, எது குறையணும், எந்த எரர் குறையணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் இது வித்தியாசப்படும். ஒவ்வொரு ஸ்டடி, ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் இது வித்தியாசப்படும். ஏன்னா அவங்க நல் ஹைபோதசிஸ் வேற, ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வேற. ஸோ அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ற ஆல்பா லெவல் வேற. ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட இது எது கூட வைக்கணும்னு ரிசர்ச்சை டிசைட் பண்ணி யோசிச்சு கேர்ஃபுல்லா, தாட்ஃபுல்லா, ரீசனோட இது அதிகம் பண்ணா இது குறையும். ஸோ எனக்கு எது டேஞ்சர், இந்த கேஸ்ல எது டேஞ்சர், டைப் 2 எரர் தான் டேஞ்சர். ஸோ நான் என்ன பண்றேன், டைப் 2 எரரை 1 எரர் நடந்தாலும் பரவாயில்ல, அதிகமா நடந்தா பரவாயில்ல, அப்போ ஆல்பா லெவலை அதிகம் வச்சுக்கிறேன். இல்ல எனக்கு வந்து டைப் 1 தான் இங்க டேஞ்சர், டைப் 2 எரர் டேஞ்சர் இல்ல. ஸோ டைப் 1 எரரை குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஆல்பா லெவலை குறைச்சி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நெகோசியேட் பண்ணி, அதான் அதனால தான் ட்ரேட் ஆஃப்னு சொல்றோம் இந்த ரிசர்ச்சர். அண்ட் இதெல்லாம் எப்போ பண்ணணும்னா இன் அட்வான்ஸ், முன்னாடியே ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஸ்டடி ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் நல்ல ஹைபோதசிஸ் டிசைட் பண்ணணும், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் டிசைட் பண்ணணும், ஆல்பா லெவல் டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து தாட்ஃபுல்லா, கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ நம்ம நோக்கம் என்ன, சீரியஸ் எரர் எதுவும் நடக்கக்கூடாது, நம்மளோட டெசிஷன் மேக்கிங் கரெக்டா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம டெசிஷன் மேக்கிங்ல நல்ல ஜுரம் இல்லாத பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் பரவாயில்லை, தட் இஸ் ஆல்சோ ராங் டெசிஷன். ஆனா அதை விட ரொம்ப ராங் டெசிஷன் எது, ஜுரம் இருக்கிற பையனை உள்ள விடுறது. ஸோ நம்ம we want to avoid serious error in decision making, அதை மினிமைஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால், இதை தான் என்ன சொல்றோம், டெசிஷன் ரூல் ஆர் டெஸ்ட் ஆஃப் ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ் டெஸ்டிங் டெசிஷன் ரூல் இதான் சொல்றோம். So this is all about hypothesis testing in this video. In futureல இன்னும் one tailed hypothesis testing, two tailed hypothesis testing னா என்னன்னுங்கிறத அடுத்த வீடியோ அல்லது அதுக்கு அடுத்த வீடியோல போட போறேன். Meantime, if you like this video, please subscribe to Ponwire Citadel, which is my channel, and click the bell icon to receive notification when நான் இப்போ புது வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு notification வரும். Until then, bye bye.